போட்டித் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மோனோ 247 யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்கள். போட்டித் தேர்வுக்கு படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ டெஸ்ட் அடிச்சு பார்க்குறது அதோட ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்ட் அடிச்சு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸாமில் அதிகமான மார்க் எடுக்க முடியும். நம்ம யூடியூப் சேனல் மூலமாகவும் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப் மூலமாகவும் நம்ம டெஸ்ட்டு கொடுத்துட்டு வரோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு வரலாறுல 4வது டெஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸ்டார்ட் கொடுத்து உள்ளே போக நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பொது தமிழ் கிளாஸ் வைஸாக நம்ம கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம கொடுத்துட்டு வரோம். டாபிக் வைஸாகவும் நம்ம கொஸ்டின் கொடுத்துட்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வரலாறு எடுத்துகிட்டு இருக்கோம். வரலாறுல பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு வரலாறுல டெஸ்ட்டில் 4வது டெஸ்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். முதல் கேள்வி, நாரம் சின் காவியத்தில் நாரம் சின் சிந்துவெளி பகுதியில் உள்ள எந்த இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது? எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா மெலுக்கா, அந்த இடத்துல தான் அணிகலன் வாங்கியிருப்பாரு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். லோத்தல் துறைமுக பகுதி. ஓகேங்களா? சிந்து சமவெளி நாகரிகத்தோட தொடர்புடைய ஒரு பகுதி தான் லோத்தல். இது எங்க இருக்குன்னா சபர்மதி ஆற்றோட ஒரு துணை ஆற்றில் தான் இந்த லோத்தல் துறைமுகத்தை கண்டுபிடிச்சாங்க. மிட்டதாய், தோலவிரா இதுவும் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தோட தொடர்புடைய இடங்கள் தான். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போயிடுவோம். கடைசி மௌரிய அரசரை கொன்றவர் யார்? கடைசி மௌரிய அரசர் யார் பார்த்தீங்கன்னா பிரகதரதன். ஓகேங்களா? அவரோட படைத்தளபதி தான் புஷ்யமித்திரர். அவர் தான் பார்த்தீங்கன்னா பிரகதரதனை கொன்றிருப்பாரு. ஓகேங்களா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். புஷ்யமித்திரர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சுங்க வம்சத்தை நிறுவியிருப்பார். ஓகேங்களா? புஷ்யமித்திரோட மகன் தான் அக்னிமித்திரர். சரிங்களா? அக்னிமித்திர கதாநாயகனை கொண்டு தான் பார்த்தீங்கன்னா காளிதாசர் ஒரு நூல் எழுதியிருப்பார். ஓகேங்களா? மாளவிக அக்னி மித்திரம். அதில் பார்த்தீங்கன்னா அக்னிமித்திரர் கதாநாயகனை கொண்டு அந்த நூல் எழுதப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போயிடும். தண்டநாயகர், மகா தண்டநாயகர் என அழைக்கப்பட்ட அதிகாரிகளை நியமித்தவர்கள் யார்? யாருன்னு கேட்டீங்கன்னா குப்தர்கள். ஓகேங்களா? குப்தர்கள் தான் இந்த மாதிரி பேர் வச்சு அதிகாரிகளை நியமித்திருப்பாங்க. ஓகேங்களா? தண்டநாயகர், மகா தண்டநாயகர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போயிடும். ராஷ்டிரகூடர்கள் பிறப்பால் டேஸ் ஆவார்கள். ராஷ்டிரகூடர்கள் பிறப்பால் கன்னடர்கள் ஆவர். ஓகேங்களா? கன்னடர்கள் தான் பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூட மரபை தோற்றுவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சாதவாகன அரசர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரர்கள். இவங்க ஆந்திரர்கள் பிறப்பால். ஓகேங்களா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, வரலாற்றுக்கும் முந்தைய காலத்துக்கும் இடைப்பட்ட காலம் வரலாற்று தொடக்க காலமாகும். சரிதான். வரலாற்றின் பொருளை இன்னும் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சரிதான். 2 கூற்றுக்குமே பார்த்தீங்கன்னா சரியா தான் இருக்கு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான். சிந்து சமவெளி நாகரிகம் வரலாற்றுக்கு இடைப்பட்ட தொடக்க காலம் தான் வரும். அவங்களோட எழுத்து முறை கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவருடைய பொருள் நம்மளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஓகேங்களா? ஆன்சர் பி தான் வரும். அடுத்த கேள்வி போயிடும். நடுகற்கள், அதாவது நடுகற்கள் அவை கிடைத்த இடங்களை வச்சு பொறுத்து கேட்டிருக்காங்க. திண்டுக்கல் அருகே உள்ள மானூர்ல தான் ஒரு நடுகல் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? மானூர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கலுக்கு பழனிக்கு அருகே இருக்கு. தூத்துக்குடி வெள்ளாளன். ஓகேங்களா? திண்டுக்கல் தேனி ஏன் கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புலிமான் கொம்பை தான் வரும். புலிமான் கொம்பை சில புக்கில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? 2, 1, 3 சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். களப்பிரர்கள் காலம் பற்றிய கூற்றுகளை ஆராய்க கேட்டிருக்காங்க. சிலப்பதிகார மணிமேகலை இவருடைய காலத்தில் எழுதப்பட்டது. சரின்னு கேட்டீங்கன்னா இல்லை, தவறு. காரணம் சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஓகேங்களா? களப்பிரர்களோட காலம் 3ஆம் மற்றும் 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஓகேங்களா? 3ஆம் நூற்றாண்டுக்கும் 4ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் வரும். ஓகேங்களா? சிலப்பதிகாரம் அதுக்கு முன்னாலே எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? அதன் ஆசிரியர் இளங்கோவடிகள். ஓகேங்களா? அப்போ கூற்று 1 தவறு. அடுத்து, தமிழகத்தில் பௌத்தமும் சமணமும் முக்கியத்துவம் பெற்ற காலம். சரிதான். களப்பிரர் காலத்தில் பார்த்தீங்கன்னா சமணமும் பௌத்தமும் தமிழகத்துக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? சமஸ்கிருதம், பிராகிருதம் ஆகிய மொழிகளின் அறிமுகத்தால் வட்டெழுத்து என்னும் புதிய எழுத்து முறை உருவானது. வட்டெழுத்து களப்பிரர் காலத்துல தான் உருவானது. இதுவும் சரிதான். 11 கீழ்கணக்கை சேர்ந்த பல நூல்கள் இயற்றப்பட்டன. சரிதான். 11 கீழ்கணக்கு நூல்கள். ஓகேங்களா? 8 தொகையும் 10 பாட்டு வரும். அதுல பெரும்பாலான நூல்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் மற்றும் 4ஆம் நூற்றாண்டுல தான் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? கூற்று 1 மட்டும் தவறு. கூற்று 1 மட்டும் தவறு. அடுத்த கேள்வி போயிரும். பிரிகஸ் தகதா
என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா குணாதியா. ஓகேங்களா. மத்திய மிகா சூத்ரா அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பாரு நாகார்ஜுனா. ஓகேங்களா. மத்திய மிகா சூத்ரா. ஓகேங்களா. இந்த நூல் எழுதின அப்படின்னா நாகார்ஜுனா எழுதியிருப்பாரு. பதஞ்சலி மகாபாசியம். மகாபாசியம் இந்த நூல் எழுதின யாருன்னு கேட்டிங்கன்னா பதஞ்சலி தான் எழுதியிருப்பாரு. பாணப்பட்டர். ஓகேங்களா. எல்லா பத்துக்கும் தெரிஞ்சது ஹர்ஷ சரிதம். ஹர்ஷரோட வரலாற்று பற்றி ஒரு நூல் எழுதியவர் தான் பாணப்பட்டர். ஹர்ஷரோட அவைகள புலவராக இருந்திருப்பாரு. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். கண் வம்சத்தின் கடைசி அரசர் யார்? கண் வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னு கேட்டிங்கன்னா சுசர்மன் வருவார். ஓகேங்களா. வாசுதேவர் தான் ஃபர்ஸ்ட் வருவார். பூமி புத்திரர் 2வது வருவார். நாராயணர் 3வது வருவார். சுசர்மன் வந்து பார்த்தீங்கன்னா 4வது மன்னராக வருவார். ஓகேங்களா. கண் வம்சத்தில் மொத்தம் 4 மன்னர்கள் இருப்பாங்க. 40 வருஷம் தான் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அதுக்கு முன்னால் இருந்தது சுங்க வம்சம். சுங்க வம்சத்தோட கடைசி அரசர் யாருன்னு கேட்டிங்கன்னா தேவபூதி. ஓகேங்களா. அவரை கொன்னுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வசுதேவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்வ வம்சத்தை நிறுவியிருப்பார். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. சுசர்மன் இந்த கடைசி மன்னரை கொன்னுட்டு ஓகேங்களா சாதவாகன அரசை நிறுவியர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிமுகா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சாதவாகன அரசர். சாதவாகன அரசை உருவாக்கியவர் சிமுகா. ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்வ வம்சத்தோட கடைசி அரசரை கொன்னுட்டு சாதவாகன அரசை தோற்றுவித்திருப்பாரு. அடுத்த கேள்வி. பல்லவர்களின் பட்ட பெயர்களை பொறுத்து சிம்ம விஷ்ணு. ஓகேங்களா. அவனி சிம்மன் சொல்லுவாங்க. சிம்ம விஷ்ணு. ஓகேங்களா. முதலாம் சிம்மவர்மனின் மகன் தான் சிம்ம விஷ்ணு. ஓகேங்களா. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவ பேரரசை தோற்றுவித்தவர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. முதலாம் மகேந்திரவர்மன் சித்திரகாரப்புலி. ஓகேங்களா. முதலாம் நரசிம்மவர்மன். ஓகேங்களா. வாதாபி கொண்டான். ஓகேங்களா. இரண்டாம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன். ஓகேங்களா. முதலாம் மகேந்திரவர்மன் சித்திரகாரப்புலி. ஓகேங்களா. பல்லவர்களில் மிகவும் முக்கியமான மன்னர் ஒரு. ஓகேங்களா. சித்திரகாரப்புலியின் பட்ட பெயர் கொண்டவர் ஒரு. முதலாம் நரசிம்மவர்மன் வாதாபி கொண்டான். ஓகேங்களா. சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசிக்கும் பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனுக்கும் அடிக்கடி போர் நடந்துகிட்டு இருக்கும். அப்படி ஒரு போரில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் புலிகேசி வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மனை தோற்கடிச்சு வாதாபியை கைப்பற்றிடுவார். ஓகேங்களா. வாதாபி கிடையாது வெங்கியை கைப்பற்றி தன்னுடைய சகோதரன் விஷ்ணுவர்தனுக்கு கொடுத்துருவாரு. ஓகேங்களா. விஷ்ணுவர்தன் யாருன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கீழே சாளுக்கிய மரபை தோற்றுவித்தவர் தான் விஷ்ணுவர்தன். ஓகேங்களா. முதலாம் மகேந்திரவர்மனோட மகன் நரசிம்மவர்மன் முதலாம் நரசிம்மன் ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா. அவர் என்ன பண்ணுவார், தன்னோட தந்தை மகேந்திரவர்மனை தோற்கடிச்சாருன்னு கோபத்தில் இருப்பார் 2ஆம் புலிகேசி மேலே. அதனால என்ன பண்ணுவார்னா சில வருடங்கள் கழித்து பரஞ்சோதி என்ற படைத்தளபதியை கொண்டு வாதாபி மேலே போர் தொடுப்பார். ஓகேங்களா. ஜெயிச்சிருவார். 2ஆம் புலிகேசியை கொன்றுவார். ஓகேங்களா. வாதாபி முழுக்க அந்த நகரத்தை அழித்து தீக்கிரையாக்கிறார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மனை வாதாபி கொண்டான், அதாவது வாதாபி வென்றான் தான் அதோட பொருள். வாதாபி கொண்டான்ற பற்ற பெயரில் அழைக்கப்படுவார். ஓகேங்களா. அவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நரசிம்மன் வருவார். ஓகேங்களா. அவரு தான் ராஜசிம்மன் என்ற பட்ட பெயரில் அதிகமாக அழைப்பாங்க. ஓகேங்களா. 2ஆம் நரசிம்மனோட பட்டப்பேர் தான் ராஜசிம்மன். ஓகேங்களா. இவர் முக்கியமான ஒரு கட்டுமான கோயில் கட்டியிருப்பார். காஞ்சி கைலாசநாதர் கோயில் மிகவும் புகழ்பெற்றது. ஓகேங்களா. காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யாருன்னு கூட தனியாகவே கேள்வி கேட்கலாம். ராஜசிம்மன் அல்லது 2ஆம் நரசிம்மவர்மன் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா. 2-4-1-3 பாம்பே தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். ஐகோல் கல்வெட்டு எங்கே உள்ளது? ஐகோல் கல்வெட்டு எங்கே இருக்குன்னா கர்நாடகத்தில் பாகல்கோட்டில் இருக்குது. ஓகேங்களா. 2ஆம் புலிகேசியின் வெற்றிகளை குறிப்பிடும் கல்வெட்டு தான் அந்த கல்வெட்டு. ஓகேங்களா. 2ஆம் புலிகேசியோட அமைச்சர் ரவிகீர்த்தி. ஓகேங்களா. அவரால் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு தான் இந்த ஐகோல் கல்வெட்டு. இந்த கல்வெட்டில் என்ன தகவல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வடக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷர் வருவார். தெற்கில் அவரோட ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்த முயற்சி செய்வார். ஓகேங்களா. அப்போ 2ஆம் புலிகேசி அதை தடுத்து நிறுத்தி அவரை தோல்வி அடைய செஞ்சிருவார். ஓகேங்களா. இருவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நர்மதை பள்ளத்தாக்கை வந்து பார்த்தீங்கன்னா எல்லையாக வச்சு அதுக்கப்புறம் ஆட்சி செய்வாங்க. இந்த தகவல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐகோல் கல்வெட்டில் தான் அதிகமாக இருக்கும். அது எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா கர்நாடகத்தில் பாகல்கோட்டுன்ற இடத்துல தான் இருக்குது. ஓகேங்களா. பட்டடக்கல்லும் கர்நாடகா மாவட்டத்தில் பாகல்கோட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கும் தனியாக மருத்துவமனை அமைத்து தந்தவர் யார்?
ஓகேங்களா. முதல் பாடத்துல தான் வந்து வரும். அசோகர் தான் வருவார். ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடும். ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி. பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழ்வாய்வு மூலமாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன. இக்கூற்று தொடர்புடையது எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை வந்து பார்த்தீங்கன்னா அருங்காட்சியகங்கள். ஓகேங்களா. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். ஓகேங்களா. பாடத்தோட பின்னால கொடுத்துருப்பாங்க. தொடர்புடைய மனிதனை காண்க. ஓகேங்களா. பண்டைய கால மனித இனத்தை தான் சொல்றாங்க. நவீன மனிதன் மனித வாழ்வின் தொடக்கம். ஓகே. கற்களின் எலும்பான கருவிகளையும் பயன்படுத்தினர். கல் மற்றும் எலும்பான கருவிகளை பயன்படுத்தினாங்க. குத்தீட்டியும் நெம்புகோல் வகை கருவிகளையும் பயன்படுத்தினர். ஓகேங்களா. இதான் ரொம்ப முக்கியமானது. எந்த மனிதன் கேட்டிங்கன்னா குரோமெக்னாட்ஸ். ஓகேங்களா. குரோமெக்னாட்ஸ் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் எங்கே கிடைச்சிருக்குன்னு கேட்பாங்க. பிரான்ஸில் லாஸ்காஸ்ன்ற இடத்துல ஒரு குகையில் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. குரோமெக்னாட்ஸ் மனிதன். அடுத்த கேள்வி போயிடும். சாதவாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் கேட்டிருக்காங்க. சாதவாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் சிமுகா தான் வருவார். ஓகேங்களா. இவர் வந்து இவருக்கு முன்னால் இருக்கும் பார்த்தீங்கன்னா வடக்கில் கண்வ அரச வம்சம் இருக்கும். கடைசி மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா சுசன்மன் வருவார். அவரை கொண்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிமுகா வந்து பார்த்தீங்கன்னா சாதவாகன அரச வம்சத்தை நிறுவியிருப்பார். பிறப்பால் இவங்க ஆந்திரர்கள். ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடும். பல்லவர்களின் தலைநகரம் எது? பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம். ஓகேங்களா. பல்லவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பெரும்பாலான பகுதியில் ஆட்சி செய்தாலும் காஞ்சிபுரத்தை மட்டும்தான் அவங்க தலைநகராக வச்சு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. உறையூர் பண்டைய சோழர்களின் தலைநகரம். ஓகேங்களா. வஞ்சி சேரர்களின் தலைநகரம். தொண்டி சேரர்களின் துறைமுகம். வஞ்சி தொண்டி. ஓகேங்களா. அடுத்த கேள்வி வரும். வாதாபியை கைப்பற்றி அதனை தீக்கிரையாக்கி இரண்டாம் புலிகேசி கொன்றவர் யார்? ஓகேங்களா. முதலாம் நரசிம்மவர்மன். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாதாபி மீது படையெடுத்திருப்பார். யாரோட உதவியோட? பரஞ்சோதின்ற ஒரு படைத்தளபதியோட உதவியோட இந்த போரை நிகழ்த்தியிருப்பார். அதில் இரண்டாம் புலிகேசியை கொன்றுவார். வாதாபி முழுக்க எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவார். அதனால அவர் பேரே வாதாபி கொண்டான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதில் அந்த படைத்தளபதி பரஞ்சோதி வந்து பார்த்தீங்கன்னா 63 நாயன்மாரில் ஒருவராக கருதப்படுவாங்க. பரஞ்சோதின்றது வேற, பரஞ்சோதி திருவிளையாடல் புராணத்தை எழுதின பரஞ்சோதின்றது வேற. ஓகேங்களா. இந்த பரஞ்சோதி வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டு காலத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா. வாதாபி படையெடுத்து சென்ற போர் வீரர். ஓகேங்களா. திருவிளையாடல் புராணத்தில் எழுந்தது 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஓகேங்களா. 2 பேரும் ஒருத்தர் கிடையாது. ஓகேங்களா. சிம்ம விஷ்ணு. ஓகேங்களா. பல்லவர்களை தோற்றுவித்தவர். ஓகேங்களா. சிம்ம விஷ்ணு. இவர் இன்னொரு பேர் தான் நம்ம அவனி சிம்மன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. சிம்மவர்மனின் மகன் தான் இந்த சிம்ம விஷ்ணு. ஓகேங்களா. முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்மனோட தந்தை. இரண்டாம் புலிகேசி முதலாம் மகேந்திரவர்மனை கொன்று தோக்கடிச்சிருவார். வெங்கி பகுதியை விட்டு போரில் கைப்பற்றிடுவார். ஓகேங்களா. அந்த கோவத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மன் வாதாபி மேலே போர் தொடுத்து போவார். ஓகேங்களா. இரண்டாம் சிம்மவர்மன் அப்படி இல்லை. அடுத்த கேள்வி போயிடும். இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். கீழ் கண்பவற்றில் இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு. ஓகேங்களா. கொஞ்சம் எதுக்கு நல்லா பார்த்தோம். ஐகோல் கல்வெட்டு கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஐகோல்ன்ற இடத்துல இருக்குது. ஓகேங்களா. இரண்டாம் புலிகேசர் அவைகளை புலவர் ரவிகீர்த்தி என்பவரால் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு தான் இந்த ஐகோல் கல்வெட்டு. இது குறிப்பிடும் செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா அரசரை இரண்டாம் புலிகேசி தோற்கடித்தார். ஓகேங்களா. சாஞ்சி மத்திய பிரதேசத்தில் இருக்குது. சாரநாத் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. ஜினாகுத் கிர்னார் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. இது மௌரியர் காலத்து கல்வெட்டு. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பேர்னு கேட்டிங்கன்னா 49 பேர். ஆனால் உண்மை 49 பேர் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. 449 பேர் வருவாங்க. நீங்கள் நெட்டில் தேர்ந்தீங்களா வரும். 449 பேர் தான் வரும். ஓகேங்களா. 49 நம்பர் 6ஆம் வகுப்பாரில் 2-3 இடங்களில் வந்திருக்கும். 49 புத்தர் எத்தனை நாட்கள் தியானம் செய்தார்னு கேட்பாங்க. 49 நாட்கள் தான் வரும். ஓகேங்களா. 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். வேதகாலம் என்பது ஓகேங்களா. வேதகாலத்தோட காலகட்டம் கேட்டிருக்காங்க. கிமு 1500 600 வரைக்கும் வரும். ஓகேங்களா. பி தான் சரியான ஆன்சர். சிந்து சமவெளி எப்போ சரிய தொடங்கியது? 1900. கிமு
ஓகேங்களா? எல்லாமே கிமுல தான் வரும். அடுத்த கேள்வி போயிரும். சுங்க வம்சத்தின் கடைசி மன்னர் யார்? சுங்க வம்சத்தின் கடைசி மன்னர்னு கேட்டீங்கன்னா தேவபூதி. முதல் மன்னர் யாருன்னு கேட்டீங்கன்னா புசிமித்திரர் வருவார். 2வது வந்து பார்த்தீங்கன்னா அக்னிமித்திரர் வருவார். ஓகேங்களா? 3வது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மகன் வசுமித்திரர் வருவார். கடைசியில தான் தேவபூதி வருவார். வாசுதேவ கன்வர், ஓகேங்களா? அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவபூதி மன்னரை கொன்றுப்பார். அவர் கன்வ வம்சத்தை தோற்றுவித்திருப்பார். ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிரும். களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கியவர் யார்? பல்லவ அரசை உருவாக்கியவர் சிம்ம விஷ்ணு. ஓகேங்களா? எல்லா அரசர்களையும் உருவாக்கியவர்கள் கேட்பாங்க. ஓகேங்களா? சிம்ம விஷ்ணு தான் உருவாக்கியவர். சாதவாகன அரசை உருவாக்கியவர் சிமுகா. ஓகேங்களா? கன்வ வம்சத்தை உருவாக்கியவர் வாசுதேவ கன்வர். மௌரிய வம்சத்தை உருவாக்கியவர் சந்திரகுப்த மௌரியர். ஓகேங்களா? நந்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வருவார், தனன் கடைசி நந்தர். ஓகேங்களா? முதலாம் நந்தர் வந்து பார்த்தீங்கன்னா யார் வருவா? ஓகேங்களா? மகாபத்ம நந்தர் வருவார். ஓகேங்களா? ஸோ தொடங்கியவர் கடைசி மன்னர்னு கேட்பாங்க. ஓகேங்களா? நந்தரில் கடைசி மன்னர் தனநந்தர் வருவார். மௌரியரில் கடைசி மன்னர் பிரகதரதா வருவார். ஓகேங்களா? சுங்க வம்சத்தில் கடைசியாக பார்த்தீங்கன்னா தேவபூதி வருவார். ஓகேங்களா? கன்வ வம்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுசர்மன் வருவார். ஓகேங்களா? ஒவ்வொரு மன்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கடைசின்னு 2 இது இருக்கும். ஓகேங்களா? அதை பார்த்து வச்சுக்கோங்க. சிம்ம விஷ்ணு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். நாகரிகம் என்ற லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. கரெக்ட் தான். நாகரிகம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் சிவிஸ் சொல்லுவோம். அது ஒரு லத்தீன் சொல். அதோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க, நகரம். அடுத்த கேள்வி வேறுபட்டதை காண்க. ஓகேங்களா? பாறை கல்வெட்டு, கோவில் சுவர் கல்வெட்டுகள், செப்பேடுகள், கருவிகள், அணிகலன்கள். ஓகேங்களா? இதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஓகேங்களா? கல்வெட்டுகள், செப்பேடுகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறிப்புன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? கருவிகள், அணிகலன்றது பார்த்தீங்கன்னா தொல்கை பொருட்கள். ஓகேங்களா? ஆன்சர் டி தான் வரும். அடுத்த கேள்வி போயிடும். சேரநாடு பகுதிகளில் தவறானது. பண்டைய சேர நாட்டோட பகுதிகள் தற்போதைய பகுதிகளை பொறுத்து சொல்லியிருக்காங்க. இன்றைய கேரள மாநிலம் முழுவதுமே சேர நாட்டோட கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. கோவை, நீலகிரி சேரநாடு தான். திருச்சி, புதுக்கோட்டை வராது. காரணம் திருச்சியும் புதுக்கோட்டையும் சோழரோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. ஓகேங்களா? கரூர், கன்னியாகுமரி சேரரோட தான். ஓகேங்களா? கரூர் வந்து பார்த்தீங்கன்னா சேரர்களோட தலைநகரமாகவே இருந்துச்சு. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். பொறுத்துக்க வேதகால மக்கள். ஓகேங்களா? 4 வர்ண ஆசிரமம் சொல்லுவாங்க. அதுதான் பொறுத்து. மதகுரு, பிராமணர்கள், போரிடுவோர், சத்திரியர்கள், நில உடைமையாளர், நிலம் வச்சிருக்கவங்க வைசியர், அப்படி படிச்சு வச்சுக்கோங்க. வேலை திறன் கொண்டவர்கள் சூத்திரர்கள். 2, 4, 1, 3. 2, 4, 1, 3. பாம்பே தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி. புத்தர் எங்கு இயற்கை எய்தினார்? புத்தர் எங்கு இயற்கை எய்தினார் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எங்க இருக்கு உத்தரப்பிரதேசம் குஷிநகர். ஓகேங்களா? பி தான் சரியான ஆன்சர். எங்க பிறந்தான்னு கேட்டீங்கன்னா நேபாளத்தில் உள்ள லும்பினி தோட்டத்தில் தான் பிறந்திருப்பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா புத்தர் பிறந்த இடம், பிறப்புன்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா? புத்தர் பிறந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் லும்பினி என்ற தோட்டத்தில் தான் பிறந்திருப்பாரு. இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் குஷி நகரம், அந்த இடத்துல இறந்திருப்பாரு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகாவீரர் எங்கே பிறந்தாரு? அவர் பீகாரில் வைசாலுக்கு அருகே குந்த கிராமத்தில் பிறந்திருப்பாரு. மகாவீரர் பிறப்பு. ஓகேங்களா? அவர் இருந்து பார்த்தீங்கன்னா அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா மகாவீரர் இறப்பு நூல் பவபுரி, அங்கே தான் இயற்கை எழுதியிருப்பாரு மகாவீரர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி. ஹீனயானம் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. ஓகேங்களா? கூற்று 1. புத்தரின் சிலைகளை உருவப்படங்களையோ வணங்க மாட்டார்கள். ஆமாம், ஹீனயானம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தரை வந்து பார்த்தீங்கன்னா தெய்வமாக வழிபட மாட்டாங்க. அவருடைய போதனைகளை மட்டும்தான் கடைபிடித்து செல்வார்கள். ஓகேங்களா? 1 வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தான் இருக்குது. 2வது மிக எளிமையாக இருப்பார்கள். ஓகேங்களா? அவங்க ஆடைகளை அணிய மாட்டாங்க. ஓகேங்களா? நிர்வாணமாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? தனி மனிதர்கள் முக்தி அடைவதே தங்களின் நோக்கம் என்று நம்பினர். சரிதான். ஓகேங்களா? தனி மனிதர்கள் முக்தி அடைவது தான் ஹீனயானத்தோட முக்கியமான கொள்கையாக இருக்கும். ஓகேங்களா? சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தினார். தவறு. ஓகேங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பேசக்கூடிய மொழியை தான் அதிகமாக பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க. மக்கள் பேசிய மொழி என்னன்னு கேட்டிங்கன்னா பிராகிருதம். ஓகேங்களா? மக்கள் பிராகிருத மொழியை பயன்படுத்தினால அந்த மொழியை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீனயான பிரிவினர் பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் மகாயானம் இருப்பாங்க. ஓகேங்களா? மகாயானம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தரவே தெய்வமும் வழிபடுவாங்க. ஓகேங்களா?
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிக எளிமையா இருப்பார்களே, அவங்க அப்படி கிடையாது. ரொம்ப ஆடம்பரமா இருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது ட்ரெஸ் போட்டுக்குவாங்க. முக்கியமா வெள்ளை ஆடைகள் அணிவாங்க. வணிகத்துல ஈடுபடுவாங்க. ஓகேங்களா? தனி மனிதர்கள் முக்தி அடைவதே ஹீனயானத்தோட கொள்கைகளா இருக்கும். ஓகேங்களா? அனைத்து மக்களும் முக்தி அடையணும்னு சொல்றதா மகாயானத்தோட கொள்கைகளா இருக்கும். ஓகேங்களா? சமஸ்கிருத மொழிய தான் மகாயானம் பயன்படுத்துவாங்க. ஹீனயானம் வந்து பார்த்தீங்கன்னா, பிராகிருத மொழிய பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கூற்று 4 தவறா இருக்கு. ஓகேங்களா? கூற்று 4 மட்டும் இந்த தவறா இருக்கு. அப்ப ஆப்ஷன்ல ஏ தான் சரியான ஆன்சரா இருக்கு. அடுத்த கேள்வி. சந்திரகுப்தரை தென்னிந்தியாவுக்கு அழைத்து சென்ற சமண துறவி யார்? யாருன்னு கேட்டீங்கன்னா, பத்ரபாகு. ஓகேங்களா? சந்திரகுப்தர். ஓகேங்களா? மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தவர் சந்திரகுப்தர். யாரோட உதவியுடன் பார்த்தீங்கன்னா, கௌடில்யர் அல்லது சாணக்கியன்னு சொல்லுவோம். அர்த்தசாஸ்திர நூலை எழுதியவர் அவரு. ஓகேங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சமணத்தை பின்பற்றி ஓகேங்களா? பத்ரபாகு உதவியோட வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் உள்ள கர்நாடகாவில் ஒரு இடத்துக்கு வந்திருப்பாரு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, சல்லேகனா அப்படின்ற முறையை பின்பற்றி பார்த்தீங்கன்னா, உயிர் துறந்திருப்பாரு. சல்லேகனா என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்ணா நோன்பு இருந்து சாப்பிடாமல் இருந்து உயிரை விடுறது தான் சல்லேகனா. ஓகேங்களா? கர்நாடகாவில் உள்ள சரவண பெலகுலா என்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் உயிர் துறந்திருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, வடக்குல இருந்து தெற்க இந்த கர்நாடகாவுக்கு யாரோட உதவியோட வரும் பார்த்தீங்கன்னா, பத்ரபாகு உதவியோட தான் இங்க வந்திருப்பாரு. பத்ரபாகு ஒரு சமண துறவி. ஓகேங்களா? கவுந்தியடிகள் யாரு? சிலப்பதிகாரத்தில் கவுந்தியடிகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? கோவலனும் கண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா, புகார் நகரை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மதுரைக்கு வருவாங்க. மதுரைக்கு வரும் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கவுந்தியடிகள் பார்ப்பாங்க. இவர் ஒரு சமண துறவி தான் வருவார். ஓகேங்களா? இவர் ஒரு பெண் சமய துறவி. ஓகேங்களா? பெண் சமண சமய துறவி. ஓகேங்களா? கவுந்தியடிகள் பேரை கட்டோடனே ஆணு நினைச்சுறாங்க, அவர் ஒரு பெண். ஓகேங்களா? இவரோட உதவியோட வந்து பார்த்தீங்கன்னா, மதுரைக்கு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? விசாக தத்தர் சமஸ்கிருத முக்கியமான புலவர். ஓகேங்களா? முத்துராட்சசம், தேவி சந்திரகுப்தம் இந்த மாதிரி நூல்கள்லாம் எழுதினவர். ஓகேங்களா? கௌடில்யர் இப்பதான் பார்த்தோம். சாணக்கியர் சந்திரகுப்தரோட முக்கியமான அமைச்சர் இவர். அர்த்தசாஸ்திரம் நூல் எழுதியவர் கௌடில்யர். அடுத்த கேள்விக்கிறோம். சேரர், பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த 11 வேலிகளின் கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி எனும் சிற்றூரில் தோற்கடித்தவர் யார்? ஓகேங்களா? யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கரிகால வளவன். ஓகேங்களா? பண்டைய சோழ மன்னர்களில் மிகவும் புகழ் பெற்றவர் கரிகால வளவன். கல்லணையை கட்டியவர் கரிகால வளவன். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சேரர் சோழர்களை வென்ற பாண்டிய மன்னன் பாண்டியன் நெடுஞ்செழியன். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தலையாங்கணத்தில் வென்றிருப்பாரு கொட்கை வேந்தன். ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு டி தான் வரும். அடுத்த கேள்வி போயிடும். சீனர்களால் தோற்கடிக்கப்பட்ட குப்த அரசர் யார்? ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கந்தகுப்தர். சீனர்கள்லாம் யார் வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய ஆசிய பகுதிகளில் இருக்க நாடோடி மக்கள் தான் அவங்க. ஓகேங்களா? பக்கத்து நாடுக்கு தொல்லை கொடுக்குறதே வேலையை வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? கான்ஸ்டான்டினோபிள் இந்த மாதிரி ரோம் நகரம்லாம் மேலே போர் தொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்குன்னு தனி நாடு கிடையாது. அவங்க ஒரு நாடோடிகள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளை நிற ஹூணர்கள்னு சில பேர் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய ஆசிய வழியாக இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி வர சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கந்தகுப்தர் குப்த அரசர் இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருப்பார். ஓகேங்களா? இவர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா போருக்கு போவாங்க. ஓகேங்க. தொடக்கத்தில் ஸ்கந்தகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீனர்களை விரட்டி அடிச்சிருவார். ஒரு 10 வருஷம் கழிச்சு திருப்பி வந்து போர் தொடுப்பாங்க. அதில் ஸ்கந்தகுப்தரை தோற்கடிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஹூணர்களோட மிகப்பெரிய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பட்டிலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, தோரமானர் அப்படின்ற தலைவர் வச்சு தான் இந்தியாவில் போர் செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸ்கந்தகுப்தரோட. ஓகேங்களா? ஸ்கந்தர் தோத்த பிராட்டி தோரமானர் ஆட்சி செய்வார். அவருடைய மகன் ஒருத்தர் வருவார். முக்கியமான மன்னர் மிகிரகுலர். ஓகேங்களா? மிகிரகுலர் கொஞ்ச நாள் ஆட்சி செஞ்சுட்டு கொஞ்ச நாள் தான் ஆட்சி செய்வாங்க ஹூணர்கள். ஓகேங்களா? மிகிரகுலரை வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய மன்னர் ஓகேங்களா? ஒருத்தருப்பார். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தர்மன் சொல்லுவாங்க. யசோதர்மன். ஓகேங்களா? யசோதர்மன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹூணர்களோட அரசர். ஓகேங்களா? மிகிரகுலரை தோற்கடிச்சு ஹூணர்களோட ஆட்சிக்கு மொத்தமாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். அதுக்கப்புறம் ஹூணர்களோட ஆட்சி நிலைக்காது இந்தியாவில். ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கந்தகுப்தா சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். குப்தர் காலத்தில் நிலங்களை எவ்வாறு வகைப்படுத்தின கேட்டிருக்காங்க. அதை வச்சு பொறுத்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சேத்ரா அந்த வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிச்சாங்க. சேருனா என்ன வரும்? வயல் வரும். வேளாண்மைக்கு உகந்த நிலம். கிலா தரிசு நிலம். ஓகேங்களா? அப்கிராதா ஓகேங்களா? காடு வனம் அல்லது காட்டு நிலங்கள். ஓகேங்களா? வசதியாக இருந்தால் நல்லா அந்த இடத்துல வீடு கட்டுவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குடியிருப்புக்கு உகந்த நிலம். கபத சரகா மேய்ச்சல் நிலம். 4, 5, 2, 3 4, 5, 2, 3 ஆன்சர் பாம்பே தான் வரும். அடுத்த கேள்வி போயிடும்.
காளிதாசர் இயற்றிய நாடக நூல்கள் எவை? காளிதாசர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அதுல முக்கியமான நூல் சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்ரா. ஓகேங்களா? மாளவிகாக்னிமித்ரா ஒரு நாடக நூல் தான். விக்ரம ஊர்வசியும் ஒரு நாடக நூல் தான். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதா வரும். மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிதுசம்காரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காளிதாசர் எழுதிய நூல்கள் தான். ஆனா மேல அந்த மாளவிகாக்னிமித்ரா, விக்ரம ஊர்வசியம் இது 2 மட்டும் தான் நாடக நூல். அடுத்த கேள்வி போயிரும். அடுத்த கேள்வி. ஹர்ஷவர்தனர் 2ஆம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடும் கல்வெட்டு எது? ஐஹோல் கல்வெட்டு. ஓகேங்களா? 2ஆம் புலிகேசியோட வெற்றிகளை குறிப்பிடும் கல்வெட்டு ஐஹோல் கல்வெட்டு. ஐஹோல் கல்வெட்டை பொறுத்தவரை யாருன்னு கேட்டீங்கன்னா அவருடைய அமைச்சர் ரவிகீர்த்தி தான் பொறிச்சிருப்பாரு. எந்த மொழியிலன்னு கேட்பாங்க? சமஸ்கிருத மொழியில. ஓகேங்களா? ஐஹோல் கல்வெட்டு எங்க இருக்கு? கர்நாடகா மாநிலத்துல பாகல்கோட் மாவட்டத்துல தான் இந்த ஐஹோல்ன்ற இடம் இருக்கு. அங்க இருக்க கல்வெட்டுக்கு பேர் தான் ஐஹோல் கல்வெட்டு. ஓகேங்களா? அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒன்று இருக்கு. பட்டடக்கல் விருபாக்சா கோயில். அதுவும் அதே இடத்துல தான் இருக்கு. பாகல்கோட் கர்நாடக மாநிலத்துல பாகல்கோட்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஆன்சர் சீதா வரும். புகழூர் கல்வெட்டு கரூர் பக்கத்துல இருக்கு. ஓகேங்களா? பண்டைய சேர சோழ பாண்டியர்களை பத்தி குறிப்பிடும் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு. ஓகேங்களா? அடுத்த கேள்வி போயிடும். சமணத்தின் தனித்தனிமை வாய்ந்த போதனைகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சமண மதம் தொடர்பான ஒரு கேள்விதான் இது. 1. இறுதி தீர்ப்பு என்ற நம்பிக்கையை சமணம் ஏற்கிறது. ஓகேங்களா? இது சரி கிடையாது, தவறு. ஓகேங்களா? இறுதி தீர்ப்பை சமணம் ஆதரிக்கவில்லை, முற்றிலுமாக மறுக்கிறது. ஓகேங்களா? இறுதி தீர்ப்புனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இறுதி தீர்ப்பு என்பது பார்த்தீங்கன்னா யார் வந்து சொர்க்கத்துக்கு போவா, யார் வந்து பார்த்தீங்கன்னா நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லக்கூடியது. இது கடவுள் தான் தீர்மானிப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த காலத்துல இருந்துச்சு. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி தீர்ப்பு. ஓகேங்களா? சமணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறுதி தீர்ப்புன்ற நம்பிக்கையை முற்றிலுமாக நிராகரித்தது. ஏன்னா அது கடவுள் இருக்கிறான்றதே நிராகரித்த ஒரு மதம் தான் சமண மதம். ஓகேங்களா? 2வது கேள்வி. ஒருடைய வாழ்வின் நலன் அல்லது தரம் என்பது அவருடைய கர்ம வினையால் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை சமணம் ஆதரிக்கிறது. சரிதான். சமணம் என்ன சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா அகிம்சை தான் அதிகமாக முன்னிறுத்தும். ஓகேங்களா? நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்க தீயது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தீயதே நடக்கும் சொன்னது சமணம். ஓகேங்களா? கர்ம வினையை புத்த மதமும் ஏற்றுக்கொள்ளும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கூற்று 1 தவறு, 2 மட்டும்தான் சரி. ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். புத்தர் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. ஓகேங்களா? 1. புத்தர் தனது 30ஆம் வயதில் துறவறம் மேற்கொண்டார். ஓகேங்களா? இந்த இடத்துல நிறைய பேர் சரின்னு சொல்லுவது வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் அது தவறு. ஓகேங்களா? சரியான ஆன்சர் 29. புத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய 29வது வயதுல தான் துறவறம் மேற்கொள்வார். ஓகேங்களா? அப்போ 30 எங்கேயோ படித்த மாதிரி ஞாபகம் இருக்கேன்னு கேட்டிங்கன்னா அது மகாவீரர். மகாவீரர் தான் 30ஆம் வயதில் துறவறம் மேற்கொண்டிருப்பாரு. 12 வருஷம் தவம் முடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் ஜினா ஆயிருப்பார். கைவினை நிலையை அடைஞ்சிருப்பாரு. ஓகேங்களா? 2வது கூற்றை பார்ப்போம். கூற்று 2. புத்தர் 12 ஆண்டுகள் தவம் இருந்தார். இதுவும் தவறு தான். ஏன்னா இது மகாவீரருக்கு தான் பொருந்தும். ஓகேங்களா? மகாவீரர் தான் 12 வருஷம் தவம் வந்திருப்பாரு. அப்போ புத்தர் எத்தனை வருஷம் தவம் வந்தாரு பார்த்தீங்கன்னா 6 வருடங்கள் வரும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போவோம். கையாவுக்கு அருகே ஒரு அரச மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்தபோது 49ஆம் நாள் ஞானம் பெற்றார். சரிதான். புத்த கையா. ஓகேங்களா? கையான்னு சொல்ல மாட்டாங்க. பேரே புத்த கையான்னு தான் சொல்லுவாங்க. அவர் உட்காந்து அந்த இடத்துல தியானம் செய்வார். 49ஆவது நாள் தான் அவர் ஞானம் பெறுவார். ஓகேங்களா? அப்போதிலிருந்து புத்தர் ஞானம் பெற்றவர் என்று அழைக்கப்பட்டார். சரிதான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4 மட்டும்தான் சரி. சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். கௌதமி பாலஸ்ரீயால் வெளியிடப்பட்ட நாசிக் மீகீர்த்தி பிரசஸ்தியில் இவர் சாகர் யவனர் அல்லது கிரேக்கர். கிரேக்கர்களோட இன்னொரு பேர் தான் யவனர். ஓகேங்களா? பகலவர்னா பார்த்தியரை குறிப்பிடக்கூடிய ஒரு சொல். ஆகியோரை அழித்து ஒழித்தார் என கூறப்பட்டுள்ளது. ஓகேங்களா? யார் வந்து பார்த்தீங்கன்னா சதகர்ணி. ஓகேங்களா? சாளுக்கிய வம்சத்தின் மிகவும் முக்கியமான மன்னர். அவர் பேரை என்ன சொல்லும் போது சதகர்ணி சொல்ல மாட்டாங்க. கௌதமி பாலஸ்ரீ புத்திர சதகர்ணின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவங்க அம்மா தான் அது, வேற யாரும் கிடையாது. அவங்க எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா பிரசஸ்தி அப்படின்னு ஒன்று எழுதியிருப்பாங்க. அல்லது அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெய்கீர்த்தி. பிரசஸ்தி மெய்கீர்த்தி. இதுக்கு என்ன பொருள்னு வந்து பார்த்தீங்கன்னா மன்னரை புகழ்ந்து பாடுறது. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். சாதவாகனாசை தோற்றுவித்தது யான்னு கேட்டிங்கன்னா சிமுகா வருவார். ஓகேங்களா? ஆளாக ஒரு முக்கியமான அரசர் தான் சாதவாகனர்ல. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும்.
உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு போன்றவை யாருடையது கேட்டீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் தான் வருவார். 2ஆம் சந்திரகுப்தர் காலத்துல இந்த பாறை கல்வெட்டுலாம் பொறிச்சிருப்பாங்க. அடுத்த கேள்வி போயிடும். கோவலன், கண்ணகி, மாதவி ஆகியோர் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஊர்னு கேட்டீங்கன்னா பூம்புகார். இதான் சரியான ஆன்சர். கொட்கை பாண்டியர்களின் துறைமுகம், வஞ்சி சேரர்களின் துறைமுகம், துண்டி சேரர்களின் துறைமுகம் தான் வரும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போயிடுவோம். வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. சரிதான். ஹிஸ்டோரியா என்பது ஒரு கிரேக்க சொல். இதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் விசாரிப்பதன் மூலம் கற்றல். முதல் பாடத்துல 2வது பக்கத்துல கொடுத்துருப்பாங்க. அடுத்த கேள்வி போயிடும். 2ஆம் பௌத்த சபை மாநாட்டை வைசாலியில் கூட்டியவர் யார்? மொத்தம் 4 பௌத்த மாநாடுகள் நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்ல அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேங்களா? 1, 2, 3, 4. ராஜாவை பாடினால் காசு கொடுப்பாரு. இதுதான் அதோட ஷார்ட்கட். இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவை ராஜகிரகத்தில் நடந்திருக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா வைசாலி நடக்கும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரத்தில் நடக்கும். 4வது வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் நடக்கும். ஓகேங்களா? முதல் யார் ஃபர்ஸ்ட் பௌத்த சபை மாநாட்டை கூட்டியவரும் பார்த்தீங்கன்னா அஜாத சத்ரு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா காலசோகா. 3வது வந்து பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரத்தில் அசோகர் வருவார். 4வது வந்து பார்த்தீங்கன்னா கனிஷ்கர் வருவார். ஓகேங்களா? இவங்களோட வம்சத்தை கூட கேட்கலாம். அஜாத சத்ரு ஹரியங்க வம்சத்தை சார்ந்தவர். ஓகேங்களா? 2வது காலசோகா சிசுநாக வம்சத்தை சார்ந்தவர். அசோகர் மௌரிய வம்சத்தை சார்ந்தவர். கனிஷ்கர் குஷான வம்சத்தை சார்ந்தவர். ஓகேங்களா? இல்லை எதாவதுனாலும் கேட்கலாம். இடத்த கேட்கலாம், நடத்திய மன்னர் கேட்கலாம், மன்னர்களோட எந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் கூட கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி வரும். தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தியவர்கள் யார்? குப்தர்கள் தான் சரியான ஆன்சர். தெய்வீக உரிமை கோட்பாடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதாவது மன்னர்கள் தவறு செய்தால் மன்னர்களை யாருமே கேட்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது. ஓகேங்களா? மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்துக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவாங்க. வேற யாருக்குமே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிரும். எந்த ஒரு சபா சமிதி போன்ற அவைகளால மன்னரை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஓகேங்களா? அதுதான் குப்தர்கள் பின்பற்றினாங்க. ஆன்சர் பி தான் வரும். அடுத்த கேள்வி போயிடும். இவர் குப்தர் காலத்தில் மருத்துவராக இருந்தவர். மேலும் அறுவை சிகிச்சை செய்முறை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் ஆவார். யாருன்னு கேட்டீங்கன்னா சுசுருதர். ஓகேங்களா? குப்தர் காலத்தில் வாழ்ந்த அறுவை சிகிச்சை மருத்துவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சுசுருதர் தான் வருவார். இன்னொருத்தர் இருப்பார். ஓகேங்களா? தன்வந்திரி அப்படின்னு இருப்பார். அவரு ஒரு மருத்துவர் தான், சித்த மருத்துவர். குப்தர் காலத்தில் வாழ்ந்த ஒரு சித்த மருத்துவர், முக்கியமான மருத்துவர் தன்வந்திரி. ஓகேங்களா? வராக மீரர் வான்வெளி அறிஞர். ஓகேங்களா? விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர். ஓகேங்களா? அமர் சிங்கர் அகராதி ஆசிரியர். ஓகேங்களா? இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குப்தர் காலத்தில் வந்த அறிஞர்கள் தான். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். குமுதிபதி மற்றும் மாவடைப்பு பகுதிகளில் தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் உள்ளன. இவை எந்த மாவட்டத்தில் உள்ளன? குமுதிபதி மற்றும் மாவடைப்பு எங்க இருக்குன்னா கோவையில் இருக்கு. ஓகேங்களா? பாறை ஓவியங்கள்னு ஒரு படம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதில் தான் வரும். மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உசிலம்பட்டி வரும். ஓகேங்களா? விழுப்புரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் வளைவுன்னு வரும். நீலகிரி வந்து பார்த்தீங்கன்னா கரிக்கியூர்னு ஒரு இடம் வரும். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. ஸ்மிருதிகள் ஆகமங்கள், தாந்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் ஆகியவை சமயம் குறித்த போதனை கொண்ட நூல்கள் ஆகும். சரிதான். ஓகேங்களா? வேத நூல்களை 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று ஸ்மிருதி, சுருதி, இன்னொன்று ஸ்மிருதி. சுருதியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வேதங்கள், ஆகமங்கள், உபநிடதங்கள் இதெல்லாம் போயிடும். ஓகேங்களா? அது வந்து புத்தகத்தில் எழுதியிருக்க மாட்டாங்க. வாயு வழியாகவே அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொடுத்துக்கிட்டே வருவாங்க. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா சுருதிகள். ஸ்மிருதிகள்ன்றது அப்படி கிடையாது. இது கையில் எழுதப்பட்ட ஒரு பிரதி. ஓகேங்களா? அப்போ கூற்று 1 சரி. ஸ்மிருதிகள் நிலையானவை அல்ல, தொடர்ந்து மாற்றங்களுக்கு உள்ளாகுபவை. சரிதான். ஸ்மிருதி என்பதன் பொருள் இறுதியாக எழுதப்பட்ட பிரதி என்பதாகும். இதுவும் சரிதான். அனைத்துமே சரியாக தான் இருக்கு. அப்போ அனைத்துமே சரிதான். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். நாகார்ஜுனா கொண்டவில் உள்ள கல்வெட்டுகள் யாருடைய அர்ப்பணிப்பை கூறுகின்றன? யாருடைய அர்ப்பணிப்பு பார்த்தீங்கன்னா தசரத மௌரிய. தசரத மௌரியர் வந்து பார்த்தீங்கன்னா மௌரிய வம்சத்தோட ஒரு குறிப்பிடத்தக்க மன்னர் தான். இவர் யார் வந்து பார்த்தீங்கன்னா அசோகரோட பேரன். அசோகரோட பேரன் தான் வருவார்.
ஓகேங்களா. இவருடைய கல்வெட்டு எங்கே இருக்குன்னா நாகார்ஜுனாவில் இருக்குது. ஓகேங்களா. நாகார்ஜுனாவில் பராபர் குன்றுன்னு ஒரு குன்று இருக்கும். அந்த குன்றில் சில கல்வெட்டுகள் இருக்கும். அந்த கல்வெட்டுகளோட அர்ப்பணிப்பு யாரோட பார்த்தீங்கன்னா அசோகரோடது வரும். ஓகேங்களா. அசோகரோட அப்பா யாருன்னு கேட்டிங்கன்னா பிந்துசாரர். ஓகேங்களா. பிந்துசாரோட தந்தை வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர். இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். பிரயாக்யா மெய்கீர்த்தியை இயற்றியவர் யார்? யாருன்னு கேட்டிங்கன்னா ஹரிசேனர். ஓகேங்களா. மெய்கீர்த்தியை நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம். மன்னரை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல் தான் மெய்கீர்த்தி, பிரசஸ்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. எந்த மன்னர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரை பற்றி எழுதியதான் இந்த பிரயாக்யா மெய்கீர்த்தி. எழுதியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹரிசேனர். ஓகேங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத் தூணில் பொறிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தன்வந்திரி குப்தர் காலத்தில் வந்த ஒரு மருத்துவர். ஓகேங்களா. சித்த மருத்துவர் அமரசிங் காளிதாசர். ஓகேங்களா. சாகும் தரம் நிறைய நூல் இருக்காரு. ஓகேங்களா. மாளவிகா அக்னிமித்திரம். அடுத்த கேள்வி போயிடும். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சீதா வரும். அடுத்த கேள்வி போயிடும். மாளவ அரசர் பரமாரரை தோற்கடித்திய கல்யாணியை கைப்பற்றியவர் யார்? யாருன்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் தைலப்பர். ஓகேங்களா. இரண்டாம் தைலப்பர் பற்றி பார்த்தீங்கன்னா தகவல் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா. சாளுக்கிய அதாவது கல்யாணி சாளுக்கியை தோற்றுவித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் தைலப்பர்னு சொல்லுவாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் வரும். அடுத்த கேள்வி வரும். உலகின் பழமையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். ஓகேங்களா. உலகில் பழமையான நாகரிகங்கள் ஒரு 4 கொடுத்துருப்பாங்க. ஒன்று மெசபடோமியா, இன்னொன்று சிந்துவெளி நாகரிகம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து நாகரிகம் வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீன நாகரிகம் வரும். ஓகேங்களா. மெசபடோமியா நாகரிகம் காலகட்டம் கேட்பாங்க. 3500 2000 வரைக்கும் வரும் மெசபடோமியா நாகரிகம். ஓகேங்களா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம். அதே போல் பார்த்தீங்கன்னா 3300 1900 வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எகிப்து நாகரிகம் வரும். 3100 1100 வரைக்கும் வரும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சீன நாகரிகம் வரும். 1700 1122ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. 1122 வரும். ஓகேங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிமுல தான் வரும். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மெசபடோமியா நாகரிகம் தான் உலகின் மிகவும் பழமையான நாகரிகம். ஓகேங்களா. வேறு இடங்களில் பார்த்தீங்கன்னா வேறு தகவலும் கொடுத்துருப்பாங்க. டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கிமு 3500 கொடுத்துருப்பாங்க. அப்போ இப்போ வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா 5500 ஆண்டுகளுக்கு முன்பு மெசபடோமியா நாகரிகம் வரும். இதே 6th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 6500 ஆண்டுகளும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். ஓகே. சிந்து மொழி மக்கள் ஆவரணம் செய்ய எதை பயன்படுத்தினர்? ஓகேங்களா. சிவப்பு நிற மணிக்கற்கள். ஓகேங்களா. சிவப்புன்ற வார்த்தையை மட்டும் மறந்துடாதீங்க. அவர்கள் செய்த பானையும் சிவப்பு கலரில் தான் இருக்கும். அது மேலே கருப்பு கலரில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஒரு ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா. சாம்பல் நிற மட்பாண்டோட தொடர்புகள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆரியர்கள். வேத காலம் வந்துடும். ஓகேங்களா. அடுத்த கேள்வி. ஓகே. ஸோ அந்த டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின் நம்ம கொடுத்துட்டே வரோம். நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாகவும் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப் மூலமாகவும் நம்ம டெஸ்ட்டு கொடுத்துக்கிட்டு வரோம். டெஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸாமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மார்க் கிடைக்கும். தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அடுத்த டெஸ்ட்டில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.